பகத்சிங் இந்த பேரை கேட்டாலே ஒரு வீர ஒரு இல்லை. ஆனால் அவர் யாருன்னு தெரியுமா? பகத்சிங் 1907 வருஷம் பாகிஸ்தானில் இருக்கிற பாங்கா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பிறக்கிறாரு. இந்த பாங்கா அப்படிங்கிற வில்லேஜ் வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்போ பஞ்சாபாக இருந்துச்சு. ஸோ பகத்சிங் வந்து ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவங்க ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக சண்டை போட்டிருந்த ஒரு குடும்பம். 1919 ஜாலின் வாலாபாக் படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பகத்சிங் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ரத்த வெள்ளத்தில் வந்து மணல் ஃபுல்லாக ஊறி கிடக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு பிடி மண்ணை வந்துட்டு யாருக்கும் தெரியாம ஒரு ஜாடியில போட்டு மறைச்சு வச்சுட்டு வராரு. அங்கிருந்தே அவரோட விடுதலை போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு லாலா லஜ்பத் ராய் வந்து போலீஸ் வந்து லத்தி சார்ஜில் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கும் விதமாக பகத்சிங்கும் அவரோட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த போலீஸ்காரங்களை டார்கெட் பண்ணி அவங்களையுமே வந்து கொண்டுடுறாங்க. 1919 இந்தியன் பார்லிமெண்டோட லோயர் ஹவுஸான சென்ட்ரல் அசம்பிளியில பாம்பு போடுறாரு. இவர் பாம்பு போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறாரு. இவரோட நோக்கம் வந்து அங்க இருக்கிற ஒரு கொல்லணுங்கிறது இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்களும் இங்க இருக்கோம், எங்களுக்கும் வந்து ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அங்க பாம்பு போட்டாரு. பாம்பு போட்டது மட்டும் இல்லாம அவர் அங்கிருந்து நகரவே இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டாரு. ஸோ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவர் ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து இவர் நிறைய புத்தகங்கள் எழுதவும் செய்யறாரு, படிக்கவும் செய்யறாரு. முக்கியமா கார்ல் மார்க்ஸ் பத்தியே நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க செய்யறாரு. உண்ணாவிரத போராட்டத்துக்கு போறாரு. அப்புறம் நிறைய கைதிகளோட ரைட்ஸ்க்காகவும் போராடுறாரு. 23 வயசுல மார்ச் 23, 1931 இவர் தூக்கு மேடைக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க இவர் எந்த ஒரு பயமே இல்லாம காமா போறாரு. ஸோ இவரை வந்து தூக்குலையும் போட்டுறாங்க. இவரோட நோக்கம் என்னன்னா யாரையும் வந்து கொலை பண்ணணும்னு இல்லை, இவர் மூலியமா இந்தியா முழுக்க புரட்சியாளர்கள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். ஸோ அதை வந்து அவர் பண்ணியும் காட்டினாரு. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டராக இருக்காரு.